ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் 4 பேர் லிரிக்கல் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது கருப்போட செகண்ட் சிங்கிளாக இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பாடினது அசல் கோலார் அண்டு சிலம்பரசன் எஸ்டிஆர் பாடியிருக்காரு. இது 5 நாள் ஆச்சு, கொஞ்சம் லேட் ரிவ்யூ தான். ஸோ பார்ப்போம், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தானே வருவோம். ஸோ வாங்க லிரிக்கல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சூர்யா அசல் கோலார், ஜிகே விஷ்ணு, சாயா பெண்ணி, ஆர்ஜே பாலாஜி. எஸ்டிஆர் வைப்ல இருக்காரு. லப்பர் பண்ணுற நெட்டவங்கலாம் நீங்கள் டெலிக் வீடியோ நல்லா இருக்கியா? சூப்பராக இருக்கு. மன்சூர் அலிகான் தான் இதில் பண்ண. அடா ஃபைனல்லையா சூர்யாவோட டச்சா? 14th May 2026. ஓகே, அப்பாடா, எப்படியோ ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்களா? 14th May கலக்கிறோம். ஸோ ஓவராலாக இந்த பாட்டு சூப்பராகவே இருந்தது. பட் ஆனால் அப்படியே டக்குன்னு கேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பாட்டு இது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே கேட்க நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. டக்குன்னு அந்த ஹூக்கான அந்த பாட்டு மாதிரி இது இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்புனே சொல்லலாம். கருப்பு படத்தில் இந்த மாதிரி ஒரு சாங்கா அப்படின்றது தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி காட் மோடுன்னு வந்தது. காட் மோடு சூர்யாவுக்காக ஒரு பில்டப் சாங் மாரி கொடுத்துருந்தாங்க. இது ஆர்ஜே பாலாஜிக்காக ஒரு பில்டப் சாங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது. ஸோ அதே தான் அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி தெரிஞ்சு அந்த மாரி தான். இது ஆர்ஜே பாலாஜிக்கான ஒரு பில்டப் சாங் மாரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஜே பாலாஜி அவங்களோட கேங் இருக்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆர்ஜே பாலாஜியோட இன்ட்ரோ சாங்காக இருக்கலாம், இல்லை பில்டப் சாங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கேஸில் ஜெயிச்சு அதுக்கான ஒரு சாங்காக கூட இதில் மென்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது.
ஸோ ஓவராலாக சாங் நல்லா இருக்குது. ரெண்டாவது எஸ்டிஆரோட வைபாயிட்டே மனுஷன் பாடுறாரு. ஸோ அது நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அப்புறம் சாய் அபியங்கர் வந்து ஒரு அதில் ஒரு டான்ஸ் கேமியோ வேறு கொடுத்துருக்காரு. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு பெப்பியான ஒரு சாங்னு சொல்லலாம் கருப்புலேருந்து. ஆனால் சத்தியமாக இந்த படத்தில் இப்படி ஒரு சாங் இருக்குன்னு நினச்சே பார்க்கல. ஸோ அசல் குலார் வழக்கம் போகிற சூப்பரான ஒரு ரிலீஸ் எழுதியிருக்காரு அவரோட ஸ்டைல்லையே. ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பான சாங்னே சொல்லலாம் இது வந்து. ஸோ எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஓகேவாக தோணுது எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் கேட்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த சாங் எப்படி பிடிச்சுன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? செகண்ட் சிங்கிள் வந்து இந்தமாதிரி ஒரு பெப்பியான சாங் வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஆர்ஜே பாலாஜி வச்சு? ஸோ அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.